வணக்கம். பெஸ்ட் ஜுவல்லரி ஸ்கீம் இன் தமிழ்நாடு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பாத்தீங்கன்னா 32,000 வியூஸ் போயிருக்கு. ஒரு 1000 பேர் மேல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஒரு 1000 கமெண்ட் வந்திருக்கு. சோ அதுக்கு வந்து ஃபைனலா வந்து நான் ஒரு அந்த கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை போடலாம் இந்த வீடியோன்னு பாத்துருக்கேன். பட் லாங்கா இருக்கும் அந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருக்கும். எது பெஸ்ட் ஸ்கீம், என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணி தெரியும் உங்களுக்கு. அது மூலமா உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது டவுட் தான் திருப்பி கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. அதாவது தங்கமயில் போத்தீஸ் பத்தி நீங்க போடல சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரெக்ட் தான். நான் தங்கமயிலும் போத்தீஸ் பத்தியும் அந்த வீடியோல போடல. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். தங்கமயில் ஸ்கீமை பத்தியும் பேசியிருக்கேன். அண்ட் போத்தீஸ் ஸ்வர்ணமாகரோட ஸ்கீமை பத்தி பேசியிருக்கேன். என்னோட சேனல்ல போய் பாருங்க. ஷார்ட்ஸ் வீடியோல இருக்கும். இது வந்து கேட்ட சதீஷ். சதீஷ் உங்களுக்கான பதில். அதுக்கடுத்து வந்து குமுதா சார் தங்கமயில் டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. தங்கமயில் பத்தி போட்டிருக்கேன் மேடம். நீங்க போய் என்னோட சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்க இருக்கும். அதுக்கப்புறம் அம்பிகா திரும்பி அதே தான். போத்தீஸ் டீடைல்ஸ் கொடுங்க. போத்தீஸ் அம்பிகா உங்களுக்கும் சொல்றேன் நானு. என்னோட சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோல அது போட்டிருக்கேன். போய் பாருங்க. மலபார் இஸ் நாட் இன் யுவர் லிஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது வந்து தாஜ் குக் ஹவுஸ் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. மலபாரும் போடல. அதுக்கப்புறம் திரும்பி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் மலபார் வீடியோ பத்தி, அவங்களோட ஸ்கீமை பத்தி. இப்போ என்னோட ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க. அப்புறம் ஒரு சிம்பிளா கேட்டாரு சார் மலபார் வந்து குட்டா பேடான்னு கேட்டிருக்காரு. குட்லாம் கிடையாதுங்க. அது நார்மல் தான். அந்த ஸ்கீம் ஒன்றும் பெரிய பெஸ்ட் பெனிஃபிட் கிடையாது. இது குக் ஹவுஸ் அப்படின்றவங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து கலை செல்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மதுரையில எந்த ஷாப்பு சிட்டு போடலாம்? மதுரையில என்னென்ன பிராண்ட் இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கோ, என்னென்ன கம்பெனி இருக்கோ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது எது பெஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் நான். இது வந்து கலை செல்விக்கு. அப்புறம் வந்து சார் தங்கமயில் டிஜி கோல்டு யூஸ் பண்ணலாமா? டிஜி கோல்டு யூஸ் பண்ணலாம். அதுல 5% தான் மேக்ஸிமம் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க போடலாம். இதை கேட்டு வந்து செல்வ முனீஸ்வரன். அப்புறம் இஃப் யூ ஹேவ் சிட் இன் ஆன்டிக் சில்வர் இட் வில் பி கிரேட் அப்படின்னு ரேவதி கேட்டிருக்காங்க. சார் நிறைய கடைகள்ல ஜுவல்லரி ஸ்கீம்லயே சில்வரும் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சில்வர் ஆன்டிக் வந்து செலானி ஜுவல்லரி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கோல்டு பேலஸ் கோயம்புத்தூர் ஜுவல்லரியோட பியூரிட்டி அண்ட் குவாலிட்டி வீடியோ போட்டு கேட்டிருக்காங்க. கத்திஜா நான் ட்ரை பண்றேங்க. அந்த கடையில நான் பர்ச்சேஸ் பண்ணதில்ல. நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணி இல்ல நெட்வொர்க்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண வச்சுட்டு எப்படி குவாலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஆஃபர் படி லலிதா தான் பெஸ்ட். நான் அங்கதான் போடுறேன். குவாலிட்டி நல்லா இருக்குது சொல்றாங்க உண்மையா அப்படின்னு விசு கேட்டிருக்காரு. ஓகே தாங்க, நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த ஸ்கீம்ல அங்கே இருந்தா மெயின்டைன் பண்ணுங்க. அப்புறம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போத்தீஸ் ஆர் பெஸ்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க வசந்தி. கரெக்ட் தாங்க. ஆனா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கு. அந்த பெஸ்ட் ஜுவல்லரி ஸ்கீம் தமிழ்நாடுல அந்த ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பத்தி நான் பேசியிருக்கேன். ஸ்கீம் பத்தி நீங்க சரியா கவனிக்கப்பது பாருங்க. போத்தீஸ் பத்தி செப்பரேட்டா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நான் ஸ்பீடா முடிக்கிறேன். தங்கமயில் ஸ்ரீகுமரன் ஜுவல்லரி தனியா வீடியோ போடுங்க சார். தங்கமயிலும் ஸ்ரீகுமரன் கேட்டிருக்காங்க. ஸ்ரீகுமரன் வந்து என்னோட இந்த பெஸ்ட் ஜுவல்லரி ஸ்கீம் தமிழ் டோட்டல் வீடியோல இருக்கு. ஸ்ரீகுமரன் பத்தி அதுல டோட்டல் இருக்கு. தங்கமயில் செப்பரேட்டா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதை போய் பாருங்க. இது வந்து யாருக்குன்னா ராமர் செந்தில் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கடுத்து வந்து தாமரை செல்வன் தனிஷ்க் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு. தனிஷ்க்கு பத்தி நான் பேசியிருக்கேன். என்னோட டோட்டல் அந்த வீடியோல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கம்பாரிசன் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரி வீடியோஸ் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு போய் பாத்தீங்கன்னா எந்த ஜுவல்லரியில ரேட் கம்மி, வேஸ்டேஜ் எங்க கம்மி, எது பாரம்பரியமான கடை, எது லக்கி ஷாப் நிறைய போட்டிருக்கேன். போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு சார் ராங் இன்ஃபோ என்ஏசி as கோல்டு அக்குமுலேஷன் இருக்கு. நான் கொடுத்து தப்பு அப்படின்றாரு அவரு. அண்ட் பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட் தட் ஃபிளெக்ஸி ஸ்கீம் இருக்கு. வேர் யூ கேன் பே எனி அமௌண்ட் இன் தி மல்டிபிள்ஸ் ஆஃப் 500 அப்படின்னு சொல்றாருன்னா மாஸ்கர் ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கு வெயிட் வந்து 14% நான் அவங்களே டிக்ளேர் பண்ணேன். வெயிட் 14% வெயிட் அக்குமுலேஷன் வந்து 14% பெனிஃபிட், அமௌண்ட் அக்குமுலேஷன் வந்து 18% டிஸ்கவுண்ட் அவங்களே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது வந்து மாஸ்கர் ராஜுக்கு பதில். நீங்களே போட்டிருக்கீங்க. தேங்க்ஸ் சார் சொன்னதுக்கு. ஹலோ சார், விச் ஒன் இஸ் a better கோல்ட் அக்குமுலேஷன் ஆர் கேஷ் அக்குமுலேஷன்? ஸ்ரீனிவாசன் கேட்டிருக்காரு. கோல்ட் அக்குமுலேஷன் தாங்க பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். அது சொல்றேன் ஸ்ரீனிவாசன் இந்த பதில். அதுக்கப்புறம் தங்கமயில் சொல்லுங்க சார். என்னது நந்துராம் கேட்டிருக்காரு. சார் தங்கமயில் பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்ல ஜுவல்லரி ஸ்கீம் பத்தி நீங்க போய் பாருங்க. நந்துராம். அப்புறம் லலிதா ஸ்கீம் குட் அப்துல் சுலேகர். சோ உங்களுக்கு லலிதா ஸ்கீம் குட் இருந்தா நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே. அப்புறம் தங்கமயில் பத்தி சொல்லவே இல்லைன்றாரு. கரெக்ட் தான். அந்த வீடியோ தங்கமயில் பத்தி போடல. அதுக்கப்புறமா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல தங்கமயில் ஜுவல்லரி பத்தி போட்டிருக்கோம். போய் பாருங்க. தமிழ். அப்புறம் வந்து சார் ஆன்டிக் சில்வர் லேம்ப் 92.5 சில்வர் பிளேஸ் வாங்க எந்த ஷாப் சார் சொல்லுங்க சார். ஆன்டிக் சில்வர் லேம்ப் இஸ் நிறைய ஷாப்ல VA 25-30% போடுறாங்க. 25 to 30 rupees போடுறாங்க
அப்படின்னு ரேவதி கேட்டிருக்காங்க. கரெக்ட் தாங்க. அதுக்கு வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி போடுறாங்க ஆன்டிக் ஃபினிஷ்னால. நீங்க நல்ல ஷாப்பா 2 3 ஷாப் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. நான் செல்லானில வந்து கொஞ்சம் அவங்க சில்வருக்குன்னே ஒரு தனி எக்ஸ்க்ளூசிவ் ஷாப் வச்சிருக்காங்க. போறதா போலாம். அப்புறம் டுடே நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலட்சுமி, தேங்க்யூமா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல் வரும். ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், அப்புறம் வந்து ஜுவல்லரி எல்லாம் பத்தி. அப்புறம் வந்து ஒரு ஒரு தலைமுறைனா 33 வருஷம் தான். நான் என்னோட வீடியோல வந்து நான் ஒரு 2 தலைமுறை ஜுவல்ல இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு தலைமுறை 33 வருஷம். கணேஷ் சிங்காரவேல் சொல்லியிருக்கிறார். ஐயா உங்களுக்கு நன்றி. ஒரு தலைமுறைன்றது 7 வருடங்கள் தான். நான் ஒரு பெரிய பேச்சாளரோட பேச்சு கேட்டிருக்கேன். அதாவது கைகேயி வந்து ராமர் காட்டுக்கு போகணும்னு வரம் கேட்கிறாங்க. யாருக்கிட்டனா ராமரோட அப்பா கிட்ட. என்ன கேட்கிறான்னா 7 ஆண்டுகள் ராமன் வனவாசம் செல்ல வேண்டும். அதாவது அவங்களோட பையன் பரதனுக்கு ஆட்சி வரணும். ராமர் காட்டுக்கு போகணுன்றதுதான் கைகேயியோட ரிக்வெஸ்ட். யாருக்கு? தசரதனுக்கு. தசரதன்றது ராமரோட அப்பா அவங்க தெரிஞ்சிருக்கும். கைகேயி வந்து ராமனோட சித்தி. அவங்க என்ன சொல்றாருன்னா அதுக்கு சரின்னு வரம் கொடுத்துறாரு. ஏன் 7 ஆண்டுகள் கேட்கிறான்னா ஒரு 7 வருஷம்ன்றது ஒரு தலைமுறை. 2 தலைமுறை ராமனை பார்க்காமயே மக்கள் இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பரதனையே பர்மனண்டா ராஜாவா ஏத்துப்பாங்க மக்கள்ன்ற கால்குலேஷன் தான் அந்த கைகியோட எண்ணம். அதனால 7 ஆண்டுகள் தான் ஒரு தலைமுறை. 33 ஆண்டுகள் எங்க பாத்தீங்கன்னு தெரியல. ஏதாவது அதுக்கு ப்ரூஃப் இருந்தா சொல்லுங்க ஐயா. கணேஷ் சிங்காரவேல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சார் ஏவிஆர் பத்தி சொல்லுங்க. அமர் கேட்டிருக்காரு. நான் போடலங்க, ஏவிஆர் பத்தி போட நான் செக் பண்ணிட்டு போடுறேன் அந்த வீடியோல. அதுக்கப்புறம் ப்ளீஸ் புட் செப்பரேட் வீடியோ ஃபார் ஏஆர்சி. நான் அருள் கண்ணன் போடுறேங்க, செப்பரேட் வீடியோ போடுறேன். அவங்க நிறைய இதெல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தேர்லாம் பண்றாங்க, அதை பத்தி போடுற செப்பரேட் வீடியோ. இது அருள் கண்ணனுக்கு. மலபார் கோல்டு சொல்லுங்க சார். மலபார் கோல்டு பத்தி நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த 22 பேர் ஜுவல்லரி போட்டதுல இல்ல. அதுக்கப்புறம் செப்பரேட் வீடியோல ஷார்ட்ஸ்ல போட்டுருக்கோம், போய் பாருங்க. இது வந்து ஜெயலட்சுமிக்கு. ஓவிஜே திண்டுக்கல் போடுங்க சார். கார்த்திகா மேம், அந்த ஓவிஜே ஜுவல்லரி பத்தி எனக்கு தெரியாது திண்டுக்கல்ல. ஏதாவது நெட்வொர்க் தான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றாங்க அந்த வீடியோ பத்தி. இது கார்த்திகாக்கு. அப்புறம் வந்து என்எஸ்கே தங்கமயில் செங்கல்பட்டு. அப்புறம் என்எஸ்கேன்றது ஒரு ஜுவல்லரி இருக்கும் பொழுது செங்கல்பட்டுல டாக்டர் விஜய கீதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11 மந்த் ஸ்கீம் தான், நோ ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா மேம்? நல்ல ஸ்கீம் இருந்தா ஓகே. நான் இன்னும் ஸ்டடி பண்ணா அடுத்த வீடியோல போடுறேன் நான். ஆனா இப்ப திரும்பி ஜிஎஸ்டி இப்ப போடுறாங்கன்னு அவங்களே டிக்ளேர் பண்ணிருக்காங்க. மகதி உங்கள்ட்ட ஒரு பிளே பண்ணிருக்காங்க. இல்லங்க இப்ப ஜிஎஸ்டி அவங்களுமே போடுறாங்கன்னு போட்டிருக்காங்க. டாக்டர் விஜய கீதா உங்களுக்கு பதில் இது. அப்புறம் வந்து அப்புறம் வந்து புட் ஒன் வீடியோ ஃபார் ஏஆர்சி. அருள் கண்ணன் திரும்பி கேட்டார். நான் போடுறேங்க. நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ற டைம் இல்ல, நான் போடுறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேசிங் கோல்டு காயின் நோ யூஸ். அப்புறம் வந்து பேங்க்ஸ் லோன் தரமாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி ஒருத்தர் வந்து பிரப் போட்டிருக்காரு. அது சொல்றது கரெக்ட் தாங்க. எனக்கு காயினுக்கு லோன் தருவாங்க என்னன்னு தெரியல. அது நீங்க போய் செக் பண்ணீங்க பேங்க்ஸ்ல. காயின் வாங்கும்போது ஒரு வாட்டி ஜிஎஸ்டி கட்டணும், திரும்பி ஜுவல்லரி ஜிஎஸ்டி பண்ணி சொல்லலாம். கரெக்ட் தாங்க. அப்புறம் வந்து போத்தீஸ் தங்கமயில் சொல்லுங்க சார். இது வந்து கணேஷ் பாலாஜி. போத்தீஸையும் போட்டுட்டேன், தங்கமயிலையும் செப்பரேட் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு என்னோட சேனல்ல போய் பாருங்க, உங்களுக்கு தகவல் கிடைக்கும். அப்புறம் ஜுவல்வன் போடுங்க சார். சார் அந்த ஜுவல்வனை பத்தியும் பேசிட்டேங்க. ஆனா டோட்டல் வீடியோல இல்ல, என்னோட வந்து ஷார்ட்ஸ் வீடியோல இருக்கு, போய் பாருங்க. அப்புறம் தங்கமயில் பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. தங்கமயில் பத்தி செப்பரேட் வீடியோ ஷார்ட்ஸ்ல போட்டுட்டேன். ரோஹித் நீங்க போய் பாத்துக்கலாம். ஜுவல்வன் பத்தி கேட்டது ஆர்த்தி. அப்புறம் வந்து சார் கல்யாணம் 18% வேஸ்டேஜ் தான், 20% கிடையாதுன்னு பிரதாபன் சொல்லிருக்காரு. தேங்க்யூங்க, தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். கல்யாணம் வந்து 18% தான் ஃப்ரீ போல இருக்கு, 20% கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நான் ஒரு செக் பண்ணி பாத்துறேன். சார் நான் நகை வேலை பார்க்கிறேன், எங்க கிட்ட வாங்க சொல்லுங்க, உங்களுக்கு லாபம், எங்க வாழ்க்கை தரம் உயரும் கேட்டிருக்காரு. கோல்டு ராஜா அப்படின்ற ஒரு கோல்ட் ஸ்மித். சார் அது வந்து என்ன பிரச்சனை, நம்ம சொல்லலாம் சார். அது வந்து ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி உங்க நம்பர் எல்லாம் சொன்னா அவங்களா விருப்பம் இருந்தா வரட்டும். ஏன்னா உங்ககிட்ட 916 இருக்குமா, இல்ல ஹால்மார்க் போட்டிருப்பீங்களா, இல்லைன்னா வந்து ஹெச்டி போல தெரியல, அதனால என்னால ரெக்கமெண்ட் பண்ண முடியல. தப்பா எடுத்துக்கலாம், மன்னிச்சிருங்க. நீங்க உங்க ஓன் ரெஃபரன்ஸ் கேட்டு பாருங்க. நான் பப்ளிக் மீடியால வந்து இவரை போய் பாருங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நான் ஆன்சரபிளா இருக்க முடியாது. தவறா எடுத்துக்கோனா கோல்டு ராஜா, மன்னிக்கவும். அப்புறம் மலபார் ஜுவல்லரி ஸ்கீம் சொல்லுங்க. நான் மலபார் ஜுவல்லரி ஸ்கீம் போட்டிருக்கேன். ரஜித் ராஜா அப்படின்றவங்க கேட்டிருக்காரு. மலபார் ஜுவல்லரி ஸ்கீம் பத்தி நான் போட்டிருக்கேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும், தயவுசெய்து என்னோட சேனல் ஃபுல்லா போய் வெரிஃபை பண்ணி பாருங்க. எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன் நான். அப்புறம் வந்து அப்படியே எவ்வளவு ருபீஸ் சேர்க்கலாம்னு சொல்லுங்க சார். நீங்க 20 சவரம் சேர்க்கலான்றீங்க அப்படின்னு ஒரு குயின் கேர்ள் கேட்டிருக்காங்க, ஒரு லேடி. அவங்க சொல்றமா, அம்மா மாதம் 10,000 ரூபாய் நீ சேர்க்கிறனா 10 ஆண்டுகள்ல நான் சொன்ன மாதிரி 20 பவுன் சேர்த்துடலாம். மாசம் 10,000 ருபீஸ் சேவ் பண்ணும். அது பெரிய அமௌண்ட் தான். பண்ணா நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு ரீச் பண்ண முடியும். 20 சவரன் சேர்க்கறதுக்கு 10 வருஷத்துல. அப்புறம் வந்து தங்கமயில் ஜுவல்லரி கோல்டு ஸ்கீம் போடுங்க சார். நான் போட்டிருக்கேன் சார். தங்கமயில் பத்தி செப்பரேட்டா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க, தயவு செஞ்சு போய் பாருங்க என்னோட சேனல்ல.
அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ஸ்கீம் கசானா ஜுவல்லரின்னு ஒரு சொல்லியிருக்காரு. யாருன்னா மெய்யப்பன், மாரியப்பன். ஓகே, உங்களுக்கு அது பெஸ்டா இருந்தா நீங்க கண்டிப்பா பண்ணுங்க சார். அப்புறம் லலிதா பெஸ்ட் ஃபார் கோல்ட் ஜுவல்லரி, நோ வேஸ்டேஜ். ஓகே, இது வந்து அது ஹிருதிஷா ஷில்லா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்க, உங்களுக்கு அது பெஸ்டா இருந்தா கண்டிப்பா பண்ணுங்க. போதி ஸ்வர்ணமா ஜுவல்லரி அப்படின்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. நதி விகான், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பண்ணுங்க. நான் சொல்லியிருக்கிறது வந்து கம்பேரிசன் வீடியோ போட்டுருங்க, அதை போய் பாருங்க. உங்களுக்கு விருப்பம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லலிதா ஜுவல்லரி 1 month 50% போனஸ், 11 months ஐ டிட் ரிசர்ச் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. சார், லலிதா ஜுவல்லரி 3 ஸ்கீம் இருக்கு. ஒரு ஸ்கீமுக்கு தான் 50% போனஸ், 50% வேஸ்டேஜ் ஃப்ரீ. இன்னொரு ஸ்கீமுக்கு வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. அதனால 3 ஸ்கீமுக்கு போய் செக் பண்ணி பாத்துங்க. கோபி உங்களுக்கு இந்த பதில். அப்புறம் வந்து தங்கமயில் காணோமே, நாங்க எங்க தான் சிட்டு அங்கதான் சிட்டு போடுறோம். தங்கமயில் பத்தி செப்பரேட் வீடியோ பேசியிருக்கேன் மேடம். யாஷ்வி அப்படின்னு கேட்டிருக்காங்க. தங்கமயில் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்க, உங்களுக்கு ஐடியா இருக்கும். அப்புறம் வந்து லோகநாதன் லலிதா ஜுவல்லரி ஒன்லி பெஸ்ட். உங்களுக்கு எது பெஸ்ட் இருக்கோ கண்டிப்பா பண்ணுங்க சார். நான் கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கேன், ஜுவல்லரி வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்க பார்த்தா அதை பார்த்து நீங்க இந்த முடிவு எடுத்தாலும் எடுங்க, இல்ல உங்களுக்கு எது பிடிக்குதோ செய்யுங்க சார். இது வந்து யாரு சொன்னது? லோகநாதன். அப்புறம் மலபார் மற்றும் தங்கமயில் இருந்தா நல்லா இருக்கும். கரெக்டுங்க. சன் சித்ரா கேட்டிருக்காங்க. நான் மலபாரும் தங்கமயிலும் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா மொத்த வீடியோ 22 பேர் போட்டு ரொம்ப லெங்தி ஆயிடுச்சு. கட் ஷார்ட் பண்ணி அடுத்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருக்கேன், எங்க சேனல் போய் பாருங்க. அப்புறம் நீனா ஓகே ஏசி ஓகே ஓகே நீங்க வந்து வேஸ்ட் வீடியோ வேர் இஸ் தங்கமயில் அண்ட் அராஃபா அப்படின்னு லோகேஷ் கிட்ட. ஏங்க, ஒரு கம்பெனியை பத்தி போன உடனே வேஸ்ட் வீடியோ போடுவீங்க. இதெல்லாம் வேஸ்ட் வீடியோ என்னங்க? வேஸ்ட் வீடியோ 22 கம்பெனி பத்தி அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். என்ன பாராட்ட வேணாம். இந்த வேஸ்ட் வீடியோ சொல்ல வேணாங்க. இப்ப பாருங்க, நான் மேபி அந்த தங்கமயில் பத்தி அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டுட்டேன் நான் ஷார்ட்ஸ்ல. சோ உங்களுக்காக இது லோகேஷ். அப்புறம் வந்து இன்னொரு லோகேஷ் அவரு. அப்புறம் வந்து இன்னொருத்தர் கேக்குறாரு, யூவின்னு ஏதோ ஒரு பேர் வருது. இவர் என்ன எக்கனாமிஸ்டா? அதுவும் டை கட் வந்தாரு. ஏங்க, ஒரு ஜுவல்லரி ஸ்கீமை பத்தி சொல்றதுக்கு பொருளாதார நிபுணரா வரணும், இல்ல எக்கனாமிஸ்ட் வந்தா சொல்லணும்? படிச்சாலே தெரியுது. அந்த ஜுவல்லரி எக்ஸ்பிளைன் தான் சொல்றேன் நானு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த வீடியோ பார்த்து நீங்க அது எந்த பெஸ்ட் ஜுவல்லரியோ அதுல போய் போடுங்க. அப்படிலாம் உங்களுக்கு பிடிச்ச போடுங்க. அதுக்காக எக்கனாமிஸ்டா, இவ்வளவு பொருளாதார நிபுணரா டை கட்டுறது ஒரு தப்பா? டை நானா கட்டலங்க, அவை சொல்றாங்க. வேறு இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை வேம்பேனும் தீதேனும் நன்றேன்ற அவை. அதாவது ஒரு மீட்டிங் போறியா, உனக்கு முன்னாடி 2 பேர் போய் புகழ்ந்து வைக்கணுமா? ஒரு மீட்டிங் போறியா, கையில நகை போட்டு நல்லா பந்தாவ பண்ணா மதிப்பான்றாங்க. உலக இயல்புங்க. அப்புறம் அதே மாதிரி நல்லா ட்ரெஸ், நல்லா பட்டு ட்ரெஸ்ஸா போட்டு போனா மதிப்பான்றாங்க. அதாவது ஆள் பாதி ஆடை பாதி. இப்போ ஆள் கால் ஆடை முக்கால் ஆயிடுச்சு. அதுக்காக தான் டை கட்டு வந்திருக்கேன். அதனால ஒரு தப்புன்னு தெரியல. ஐ எம் ப்ரொஃபஷனல், ஐ எம் சிஇஓ ஆஃப் த கம்பெனி. நான் விசிட்டிங் கார்டு கொண்டு வரேன் இன்னைக்கு. கார்டு நினைச்சேன், விசிட்டிங் கார்டு இஸ் எக்ஸாஸ்டட். ஐ எம் சிஇஓ ஆஃப் த கம்பெனி. ஐ எம் ரன்னிங் அ கம்பெனி நேம் கால்ட் Belcurve Strategic Consultancy Private Limited. I invested more than 20 years in HR industry and I invested almost 10-16 years in jewelry and stock market, share market, mutual fund investment. என்னோட வீடியோஸ் போய் பாருங்க. நான் எக்கனாமிஸ்டா இல்லையா, பொருளாதார நிபுணரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் யூவி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென் that's it, right? 78 பேர். ஓகே, நன்றி. 13 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த வீடியோ. இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. எனி ரிலேட்டட் டு ஃபினான்ஸ், ஃபிட்னஸ், ஃபெய்த், பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், இறை நம்பிக்கை, இதை பத்தி எல்லாம் கேளுங்க. எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ ஷேர் பண்ணிக்கிறேன். இட் இஸ் ஆல் அவேர்னஸ் வீடியோஸ் ஃப்ரம் மை சைட். நான் ஒன்றும் மார்க்கெட்டிங் மேனேஜரோ எதுவும் கிடையாது. ஐ எம் சிஇஓ ஆஃப் த கம்பெனி. மை கம்பெனி நேம் இஸ் கால்ட் Belcurve Strategic Consultancy Private Limited. அதுல என்னென்ன சர்வீஸ் பண்றோம்னா, ரெக்ரூட்மெண்ட் சர்வீஸ் பண்றோம். ஐ மீன் HR கன்சல்டிங், ரெக்ரூட்மெண்ட், HR பாலிசிஸ், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அது ஒரு வெர்டிகல். அந்த ஒரு பிசினஸ் கீழே 3 பிசினஸ் பண்றோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிசினஸ் கன்சல்டிங் ஃபார் ஜுவல்லர்ஸ், பிசினஸ் கன்சல்டிங் ஃபார் ரீட்டைலர்ஸ் தனியா பண்ணிட்டு இருக்கோம். மூணாவது பாத்தீங்கன்னா கெரியர் கன்சல்டிங், கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், பயோடேட்டா எப்படி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் CHRE, சர்டிஃபைடு ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு HR ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. இதுதான் என்னோட நிலைப்பாடு, இதுதான் என்னோட பேக்ரவுண்ட். என்னோட கம்பெனி பேர் Belcurve Strategic Consultancy Private Limited. I'm CEO and whole time director. ஓகே, நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். மென்மேல் மலர வாழ்த்துக்கள். ஏதாவது டவுட்ஸ்னா என்னோட சேனல் போய் பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ so much.